அண்ணனை கூட பார்க்க மாட்டேன். மரியாதை கிட்டுரும். எங்க அண்ணிய பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன யோகியதை இருக்கு? நிக்க வச்சு கேள்வி கேட்கறதுக்கு ஒரு தராதரம் வேணும். 2 குழந்தைங்களை கையில வச்சுக்கிட்டு எதிரில நின்னு உறுதியா பேசுறதுக்கு கூட வக்கு இல்லாம தண்ணியில போட்ட கோழை தானே நீ. எங்க அண்ணிய பத்தி நீ பேச வந்துட்டியா? பேசுவடி, பேசுவ. உன்னையும் தெரியும், உன் யோகிதையும் தெரியும். பழைய புருஷனை கூட்டு சேர்த்துக்கிட்டு புது லவரை போட்டு தள்ளிட்டு 2வது புருஷனோட வாழ்றதானே நீ. யோகிதையை பத்தி நீ பேசாத. வெக்கமா இருக்குன்னு உன்னை கூட பிறந்தவன் சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு. ச்சே, எல்லாம் தெரிஞ்சும் எப்படி நான் உன்னால இப்படி பேச முடியுது? ச்சே, பரவாயில்ல. ஆனா இதுக்கெல்லாம் அழுதுகிட்டு உள்ள ஓடி ஒளிஞ்சிருவேன்னு நினைக்காத. நீ நான் நல்லவன் சொல்லி எனக்கு ஒண்ணும் ஆக போறது இல்ல. என்ன பத்தி என் வீட்டுக்காருக்கு தெரியும், அதை விட என் மாமியாருக்கு தெரியும். நீ ஒண்ணு எனக்கு சர்டிபிகேட் தர தேவையில்ல. யோ, இப்ப எதுக்காக இங்க வந்திருக்க? எதுக்காக இங்க வந்திருக்கனா? உங்க எல்லாரும் கூட சேர்ந்து கும்பி அடிக்க வந்திருக்கேன். சீ, குழந்தைய கொடுக்க சொல்ற கபோதி வாங்கிட்டு திரும்பி பார்க்க போயிட்டே இருக்கேன். என்னது உன் குழந்தைய? இந்த பாரு, ஏற்கனவே நான் உள்ள போயிட்டு வந்திருக்கேன். திரும்ப என்ன உள்ள போய் வச்சிடாது. மரியாதை இடத்த காலி பண்ணு. தம்பி, இந்த ஆளோட நமக்கு என்ன பேச்சு? யோ, குழந்தைய தர முடியாதியா? நாளைக்கு கோர்ட்ல அந்த குழந்தையும் செல்லமாக்கா குழந்தை தான் தீர்ப்பு வரும். நீ வேணா நேரா வேடிக்கை பார்த்துட்டு தீர்ப்பை கேட்டு போ. அதை நாங்க வேணான்னு தடுக்க மாட்டோம். ஆனா தேவையில்லாம இங்க வந்து குழந்தை அதுன்னு பேசின பல்ல பேத்துரு வச்சாக்குறது. நீயும் பொண்ணு தானே, ஒருத்தி வாழ்க்கையை நாசமாக்கிட்டு 2 குழந்தைங்களை திருடிட்டு வந்தவங்க கிட்ட கழுத்தை நீட்டி இருக்க. ஏன் ஊர் உலகத்துல உனக்கு வேற ஆம்பளையே கிடைக்கலையா? சரி, கல்யாணத்தை தான் பண்ணி தொலைச்ச, நீயா சொந்தமா ஒரு பிள்ளைய பெத்துக்க வேண்டியதானே? எதுக்கு இப்படி ஊரா வீட்டு குழந்தைங்களுக்கு பேய அலையறீங்க? மனுஷ ஜென்மங்களா நீங்கலாம்? ஏய், வேணாம், வரம்பு மீறி பேசுற. அவளுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் கிடையாது. அடச்சி, வாய் மூடு. அவளுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லனா எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? என்ன எங்க எல்லாருக்கும் ஷோ காட்டவா? வேணும்னா நீ உன் வீட்டு ஷோ கேஸ்ல வச்சு அழகு பாத்துக்க. ஏய் செல்லம்மா, நல்லா இல்ல. எல்லாரும் தூண்டி விட்டு நின்னு வேடி பாக்குறியா? இங்க பார், என் பாரதியை கொடுத்துரு. நான் திரும்பி பார்க்க போயிடுறேன். வீண அடம் பிடிச்ச அப்புறம் நான் மனுஷன் இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவ? தெரியாம தான் கேக்குறேன். என்ன பண்ணுவ சொல்லு. என்ன வேணா பண்ணுவேண்டா. பண்ணு, வா பண்ணு, வா வா. ஏய் மணியரசே, என்னங்க பண்ணு, வா. ஏய் விடு. கேரளால வாங்க. ஐயோ, ஏய் மணியரசே, வெளில போ. வெளில போ. வெளில போயா. வெளிய போற சொல்லுங்க. போயா. ஏய் வெளில போயா. நானே கேட்க வந்த மூஞ்ச பாரு. இன்னைக்கு வாங்குற உதல இந்த பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது. சொன்னா கேளு, அடி வைங்க. அண்ணன்டி. அண்ணனா? என் அண்ணன் செத்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு அண்ணி மட்டும்தான். என்ன சரி? ஏய் விட மாட்டேன்டா. சாவச்சேன்டா. ஏய் 2 பேரும் கொன்னுடா. ஏய் ஏய் என்னங்க ஆச்சு? அடி வாங்கி சுத்துறாத. வெளில போ. மணியரசு விடு. அக்கா, நீ சும்மா இருக்கா? இந்த ஆளை விட்டா தினம் தினம் இதான் நடக்கும். அக்கம் பக்கத்துல நமக்கு அசிங்கம் இல்ல? இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நீ வேற அடித்தடியில இறங்கிட்டியா? இத பாருங்க, நீங்க என்ன வேணாலும் கலாட்டா பண்ணுங்க, குழந்தைங்க உங்களுக்கு இல்ல. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல. அடிச்சிட்டல.
ஆளை வச்சு அடிச்சிட்டல, சும்மா விட மாட்டேன்டி. உங்க எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேன். நான் யாருன்னு கூடிய சீக்கிரமே காட்டுறேன். தெரிஞ்சுக்கல, நீங்க போங்க. வேண்டாங்க, சண்டை வேண்டாங்க, போயிடலாம். வேண்டாம், வாங்க. வேண்டாம், வாங்க. வாங்க, வாங்க, போலாம். என்னங்க வலிக்குதா? ஐயோ, பார்த்தல்ல பார்த்தல்ல, எப்படி பேசினாங்கன்னு பார்த்தல்ல, எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தல்ல. மிருகம் மிருகம், காட்டு மிராண்டி கூட்ட முடியாது. சேலை கட்டினா பொம்பளை, பேண்ட் போட்ட ஆம்பளையா? மிருகம், மிருக புத்தி. இவளை எல்லாம் திருத்தவே முடியாது. கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்க மேலயும் தப்பு இருக்குல்ல. நான் அவ்வளவு தூரம் உங்ககிட்ட சொல்லியும் கூட நீங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினா அவங்களுக்கும் கோபம் வராதா? ஏய், என்ன பேசுற நீ? பாதிக்கப்பட்டவன் பேசாம பின்ன கையை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்ப்பானா? நான் பெத்த குழந்தைய என்கிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு அவ யாரு? அம்மான்னு அவளுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை அப்ப எனக்கு இருக்கு. யாருங்க இல்லன்னு சொன்னா? ஆனா அது கேக்குற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல. அடிச்சு பல்லகள் எல்லாம் பேத்துருவேன். என்ன அவகிட்ட பிச்சை கேட்கணுங்கிறியா? பிச்சை கேட்கணுங்கிறியா? நான் அப்படி சொல்லலங்க. திடீர்னு வீட்டு வாசல்ல நின்னு கத்தி கலாட்டா பண்ணா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னு தான் கேட்டேன். ஏய், யாரு என்ன நினைச்சா எனக்கு என்ன? அதான் கேரளாவிலேயே பேப்பர்ல, டிவில அங்க இங்கன்னு சந்தி சிரிச்சுத. இதுக்கு மேல யார் மறைச்சு வைக்கிறது? திமிரு பிடிச்ச கழுத. என்ன ஆட்டம் போடுற அந்த அமுதா தங்கச்சி அடியவ. அப்படி பேசாதீங்க, விடுங்க. கொஞ்சம் அமைதியா வாங்க. பேசுவேண்டி, இதுவும் பேசுவேன், இதுக்கு மேலயும் பேசுவேன். என்ன பேச வேணாம்னு சொல்றதுக்கு நீ யாரு? ஏங்க, நான் உங்க பொண்டாட்டிங்க. நான் சொல்லலன்னா வேற யாருமே உங்களுக்கு எடுத்து சொல்ல இல்லாம போயிடுவாங்க. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. நீங்க அவ்வளவு சத்தம் போட்டீங்களே, உங்க வைஃப் ஒரு வார்த்தை பதில் பேசினாங்களா? அவ ஏன் பேச போறா? அதான் அந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணுன்னு சங்கு சக்கர மாதிரி ரெண்டு எடுபடிங்களை வச்சிருக்காரு அவசாரமா பேசுறதுக்கு. எல்லாம் சாமர்த்தியம் காயத்ரி. தான் ரொம்ப நல்லவ, உலக உத்தமின்னு காட்டிக்கிறதுக்காக போடுற நாடகம். மத்தவங்களை தூண்டி விட்டு பேச விட்டு வேடிக்கை பார்க்கிற புத்தி. அவளை பத்தி உனக்கு தெரியாது. அவ லேசுப்பட்ட பொம்பளை இல்ல. யோ, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆட்டோ டிரைவர்னா ரோட்டை பார்த்து ஓட்டியா? சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் பின்னாடி பின்னாடி திரும்பி பாக்குறீங்க. ஏன் சார் கோவப்படுறீங்க? தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கோசரம் தான் பேசாம போறேன். அண்ணே, பக்கத்துல ஏதாவது கிளினிக் இருந்தா கொஞ்சம் போங்களேன். கொஞ்சம் சீக்கிரமா போங்களேன். சரிம்மா. ரத்தம் நிறைய வருதுங்க, கொஞ்சம் சீக்கிரமா போங்களேன். போறேம்மா. ஏன் முதா, அவளை பாத்தியே உனக்கு என்ன தோணுச்சு? யார சொல்ற? அதான் அண்ணனோட புது சம்சாரம். அவளை பத்தி எனக்கு என்ன தோணணும்? எனக்கு எதுவும் தோணல. விருப்பம் இல்லாத ஆளுங்களெல்லாம் நான் நினைச்சு பாக்குறது இல்ல. அதுக்கு இல்லடி, எவ்வளவு கலரா நல்ல வெள்ளை வெள்ளையர்னு வெண்ணையில செஞ்சு வச்ச மாதிரியே இருக்காங்கல்ல. இங்கிலாந்துல பிச்சைக்காரி குப்பை கூட்டுறவ கூட இவளை விட வெள்ளையா இருப்பா. ஆமா, அப்படியே ஏரோப்ளேன் புடிச்சிட்டு போய் பாத்துட்டு வந்தியாக்கும். நான் சொல்ல வந்தது என்னன்னா, நல்ல லட்சணமா கலரா இருக்காங்கல்ல, அதான் பார்த்த உடனே அண்ணன் மயங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். குணம் கூட கொஞ்சம் நல்ல மாதிரியா தான் எனக்கு தோணுது. ஏய், இப்ப என்னங்கற நீ? அண்ணன் செஞ்சது கரெக்ட்டுங்கறியா? அண்ணன் தான் அறிவு கெடுத்தனமா நடந்துக்கிச்சுனா உனக்கு எங்க புத்தி இப்படி போகுது? கோவப்படாதடி. இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாரு. அண்ணனும் அண்ணியும் சேர்ந்து வாழ்ந்தே ரொம்ப காலம் ஆச்சு. இப்ப கோச்சிட்டு வேற தனியா இருக்காங்க.
அண்ணனும் பாவம் தானடி. ஒரு துணை இல்லாம எவ்வளவு காலம்தான் அவரும் தனியா இருப்பாரு. லூசாக்கா நீ? என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அண்ணன் திமிர் பிடிச்சால இடத்துக்கு நீ நியாயம் தேடுறியா? இந்த மாதிரி ஆம்பளைங்கள எல்லாம் நடு ரோட்ல ஓட வச்சு சுட்டா கூட பத்தாது. இல்ல கட்டி வச்சு தோலை உரிக்கணும். கலை அண்ணி கொஞ்சம் கீழே வாங்க. அதான் வர. 1000 சொன்னாலும் அண்ணன் செஞ்சது தப்புதான். அண்ணனுக்கு தான் புத்தி கெட்டு போச்சுன்னா இந்த பொம்பளைக்கு எங்க போச்சு புத்தி? எவன் கிடைப்பான்னு அலைஞ்சிட்டு இருக்காளுங்க போல இருக்கு. சிச்சி. ஏய் என்ன அண்ணி குரல் கேட்டதும் அப்படியே பிளேட்டை மாத்திர? அப்படி இல்ல, அண்ணன் செஞ்சது தப்புதான். இப்பதான் யோசிச்சு பார்த்தேன். நீ வா கீழே போலாம். அண்ணே கூப்பிடுறாங்க. என்ன நீ? நீங்க எல்லாம் எவ்வளவு நாள் தான் இங்கே இருப்பீங்க? உங்களுக்கு எல்லாம் வீடு இல்லையா, வாசல் இல்லையா, வேலை வெட்டி தான் இல்லையா? எல்லாரும் என்ன பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா உங்க குடும்பத்தை யார் பாத்துக்குவா? தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் கிளம்புங்க. என்ன கவலாரியா? எப்படி உன்னை இங்க தனியா விட்டு போக முடியும்? ஆமாக்கா, உங்களை விட எங்க வீட்டு வேலை ஒண்ணு எங்களுக்கு பெருசு இல்ல. வடமலை வேற பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இந்த நேரத்தை உன்னை எப்படிக்கா தனியா விட்டு போறது? நாங்க போலக்கா. எத்தனை நாளைக்கு தான்ப்பா? யாருக்கும் யாரும் துணை இல்லை. நீங்க எல்லாம் என் கூட இருக்கீங்கிற நினைப்பே போதும். என்னை தனியா விடுங்க. நீங்க எல்லாம் உங்க வீட்டுக்கு கிளம்புங்க. முடியாது அண்ணி. உங்களை விட்டுட்டு நாங்க எங்கேயும் போக மாட்டோம். தீர்ப்பு வர வரைக்குமாது நாங்க எங்கேயும் இருக்கோம் அண்ணி. சொன்னா கேட்கணும் கலை. தீர்ப்பு வரத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எனக்கு எந்த கவலையும் இல்ல. யாரால என்ன பண்ண முடியும்னு சொல்லு. நீங்க என்ன நினைச்சு கவலைப்படுறதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னைக்கு அவர் பழனியில என்ன தனியா அம்போன்னு விட்டுட்டு போனாரோ அப்பவே நான் தனியன் ஆயிட்டேன். போராட்டம் எல்லாம் தனியாதான். சாகர வரைக்கும் இனிமே நான் தான் எனக்கு துணை. நான் என்ன பத்தி மட்டும் சொல்லல, எல்லாருக்கும் தான் சொல்றேன். கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கும் நல்லது. அண்ணி என்ன மன்னிச்சிருங்க. நீங்க சொல்றத மத்தவங்க வேணா கேட்கலாம். ஆனா என்னால இப்பவே கிளம்பி ஊருக்கெல்லாம் போக முடியாது. நீங்க கூடாதுன்னு சொன்னாலும் நான் இங்கதான் இருப்பேன். கற்பு, கூட்டிக்கிட்டு கிளம்புப்பா. மணியரசு, உனக்கும் தான் சொல்றேன். வீட்டுல கவிதா தனியா இருப்பா. முதல்ல அவளை போய் பாரு. என்ன நான் பாத்துக்கிறேன். சரிக்கா, நாங்க சொன்னா நீ கேட்க மாட்டேன். நீங்க சொல்றத நாங்க கேட்கறது தான் உங்களுக்கு சந்தோஷம்னா அதை நாங்க செய்யாம இருக்க மாட்டோம். வரக்கா, வரண்ணே. அக்கா, ஏதாவது பிரச்சனை ஃபோன் பண்ணுக்கா, உடனே வந்துடுவேன். வா கலை. வர அண்ணி. அண்ணி பாத்துக்கோ. ரொம்ப வலிக்குதா? இந்த வலியெல்லாம் பெருசு இல்ல காயத்ரி. அந்த வீட்டுல இருக்கவங்க என்ன எப்படி பேசிட்டாங்க பாத்தியா? கொஞ்சமாவது யாருக்காவது என் மேல மரியாதை இருக்கா? இருந்தா இப்படிலாம் பேசியிருப்பாங்களா? கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஆத்திரம், அவங்களுக்கு பதட்டம், பயம், யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாதுங்க. நம்ம நேரம் இப்படி நம்மள அலக்கழிக்குது. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா எல்லாம் சரியாயிடுங்க. இத்தனை வருஷமா இவங்களுக்காக எவ்வளவு செஞ்சிருக்கேன் தெரியுமா? கேட்டப்பெல்லாம் பணம் கொடுத்திருக்கேன் காயத்ரி.
ஒரு கஷ்டம்னா ஓடி போய் முன்னாடி நின்னு இருக்க. நன்றி கெட்ட ஜென்மங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்தாங்களா பாத்தியா? வேண்டாங்க, யாரையும் தப்பா பேசாதீங்க. முடியலையே. யாரெல்லாம் எனக்கு சொந்தம் நினைச்சனோ அவங்க எல்லாரும் எனக்கு எதிரியா நிக்கிறாங்க. என் காயத்ரி, நீயாவது என் பக்கம் இருப்பியா? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்கா? காலம் பூரா உங்க கூட இருக்கிற முடிவுல தான் உங்களை கல்யாணம் பண்ணிருக்கேன். நீங்க திட்டினாலும் கோவப்பட்டாலும் சிரிச்சாலும் கொஞ்சினாலும் அழுதாலும் தொழுதாலும் எனக்கு எல்லாமே ஒண்ணுதாங்க. என்னோட வாழ்க்கை இனிமே உங்க கூட தான் முடிவு பண்ணிட்டேன். கஷ்டமோ நஷ்டமோ உங்க கூட வர எல்லாத்துலயுமே எனக்கும் பங்குண்டு. இது போதும் காயத்ரி, எனக்கு இது போதும். சார், இதுல இருக்கிற டேப்லெட்டை 2 நாளைக்கு வாங்கி சாப்பிடுங்க. வலி கம்மியாயிடும். வலி கம்மியானவனே டாக்டர் வந்து பாருங்க. கிளம்பலாமா?